15 ஆண்டு காலம் வங்கதேசத்தை ஆண்டு வந்த ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து இறங்கி நாட்டை விட்டு வெளியேற காரணம் அங்கு வெடித்த மாணவர் புரட்சி. இந்த புரட்சியை ஒருங்கிணைத்தவர் யார் என அறிந்து கொள்வோம். எப்போதும் நெற்றியில் வங்கதேச கொடியை சுற்றி கொண்டபடிதான் காட்சியளிப்பார் நஹீத் இஸ்லாம். சமூகவியல் மாணவரான இந்த 26 வயது இளைஞர்தான் ஹசீனா அறிவித்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர் போராட்டங்களை ஒருங்கிணைத்தவர். கடந்த ஜூலை மாத மத்தியில் இவரையும் டாக்கா பல்கலைக்கழக மாணவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தபோது இவர் தேசிய அளவில் பிரபலமானார். நஹீதை பிடித்துச் சென்ற வங்கதேச ராணுவம் கடுமையாக அடித்து துன்புறுத்தியது. பலத்த காயங்களுடன் நினைவு தப்பிப்போன நிலையில் சாலையில் வீசப்பட்டு கிடந்தார் நஹீத். அதன் பிறகும் அவர் போராட்டத்திலிருந்து விலகவில்லை. மீண்டும் போராட்டக்களம் புகுந்தார். மாணவர் கிளர்ச்சியில் 300க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். அரசுக்கு எதிரான போராட்டங்களை ஒருங்கிணைத்த நஹீத் இராணுவத்தின் தலைமையில் அமைக்கப்படும் எந்த அரசையும் ஏற்க மாட்டோம் என்றும் இடஒதுக்கீட்டு எதிர்ப்பு போராட்டங்களில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு துரோகம் இழைக்க விடமாட்டோம் என்றும் கூறியுள்ளார். সেনা সমর্থিত সরকার অথবা এই ফ্যাসিস্টদের দোসরদের কোনো বিটিং সরকার কিন্তু আমরা মেনে নেব না, কোনো গণবিরোধী সরকারকে মেনে নেওয়া হবে না. சமூக நீதி, பாதுகாப்பான வாழ்க்கை, புதிய அரசியல் களம் என புதிய வங்கதேசத்தை உருவாக்குவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். 17 கோடி வங்கதேச மக்களை பாசிச ஆட்சியின் பிடியில் மீண்டும் புகவிடமாட்டோம் என்று கூறியுள்ள நஹீத், வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மை இந்துக்கள் மற்றும் அவர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார்.